கைஸ், சாட்டர்டே சண்டேனால நம்ம ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஒரு பேப்ளேட் இல்லை, 3 பேப்ளேடு. வழக்கமாக ஒரு பேப்ளேட் 2 பேப்ளேட் லாட்டு தான் அன்பாக்சிங் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம ஒரு டக்காரடோமியோட செட்டை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து ஒரிஜினல் டக்காரடோமி பேப்ளேட் கிடையாது. ஆனால் ஒரிஜினல் டக்காரடோமியில் என்னென்ன அந்த செட்டில் இருக்குமோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த செட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரை சொல்கிறத விட பிக்சராகவே பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதாங்க அது. ஸோ இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த செட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைபீரியன் ஹீலியோஸோட டிபி வெர்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக கிரியேட் பண்ண டைனமைட் பேலியல் ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் ஹெச் கியர் அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுப்பாங்க. இந்த கியர் ரொம்பவே ஒரு முக்கியமானது பேலியலுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு செட்டை இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஃபேக்கான செட்டு ஒர்த்தாக இருக்குதா இல்லையா, டக்கரோட்டமி வாங்கணும்னா பல காசு சேவலாகும், அது கிடையாது. பட் இப்போ நம்ம ஒரு ஃபேக்லேயே வாங்கிட்டு வந்திருக்கோம், ஃப்ளேம் பிராண்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம், பங்கமாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெட்டி எங்கேயும் இல்லைங்க, பிளேட் கிங்ஸ்ல இருந்தால் வாங்கினது. ஸோ ஃப்ளேம் பிராண்டில் இருந்து வாங்கினோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக் டார்கெட்டாக வைப்போம். என்ன ப்ரோ 3K 2K கேட்டாலும் கொடுப்போம், 1K கிடைக்காது, இதில் 3K வரேன். காரணம் இருக்குது. ஒரு பேப்ளேடுக்கு 1K லைக்னா இன்னைக்கு நம்ம 3 பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அப்போ 3K லைக் நான் தானே. ஸோ போட்டு விட்டுருங்க மறக்காமல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ போடுறோம். ஸோ கைஸ், ஃப்ளேம் பிராண்ட் பேப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம வாங்குறது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இருந்தால் வாங்கிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த சைட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் கிடச்சி. ஒரு பேப்ளேடு 329 ரூபா தாங்க. லான்ச்சர் கிடையாது. லான்ச்சரோட வேணும்னா தனியாக செப்பரேட்டாக இருக்குது, அது வேறு மாதிரி வாங்கணும். பேப்ளேட் மட்டும் வேணும்னா 329 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான பேப்ளேடு கிடைக்கும். டிபி பேப்ளேட், ஸ்பெஷல் வேரியன்ட் பேப்ளேட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் அங்கே இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிளேட் கிங் பேஸ் கிட்ட இருந்து, அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் இருந்து. ஃப்ளேம் பிராண்ட் தாங்க, நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். டக்காரடோமி அளவுக்கு இருக்காது, பட் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியெல்லாம் ஃப்ளேம் பிராண்டில் இருந்தால் பேப்ளேட்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ உள்ளே இருக்க பொருள் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பொறுமையாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பேப்ளேடும் எடுத்து பார்த்துடலாம். 3 பேப்ளேடுங்க. 3 பேப்ளேட் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி அதை ஸ்டிக்கரை ஒட்டி லான்ச் பண்ணி, பவர்ஃபுல்லானு பார்க்க முடியாது, லான்ச் பண்ணி அன்பாக்சிங் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தனே இருக்குது ஹைபீரியன் தான். சூப்பர் ஹைபீரியன் மிஸ்டர்னு சொல்லுவாங்க, எம்ஆர் அப்படின்னு கூட வைக்கலாம். அப்படியே டிபி வெர்ஷனோட சூப்பர் ஹைபீரியன் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இருக்க சூப்பர் ஹைபீரியன்னா அது இந்த பேப்ளேட் தான். பட் இது வந்து டிபி வெர்ஷனில் இருக்க சூப்பர் ஹைபீரியன். ஸோ இந்த பேப்ளேட் செட்டை வந்து எல்லாருமே ஃபியூஷன் செட்டுன்னு சொல்லுவாங்க, அல்டிமேட் ஃபியூஷன் டிஎக்ஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஹீலியோஸ் அண்ட் ஹைபீரியனையும் அதோட லேயரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால் வேற ஒரு பேப்ளேட் மேலே, அதாவது ஹீலியோஸ் மேலேயும் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா ஹைபீரியன் மேலேயும் அட்டாச் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பி இல்லையா, ஒத்துமையாக இருக்காங்க, ஒரே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் நீ எடுத்துக்க, ஒன்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டீலிங் போட்டுட்டு இருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணுற விதமாகவும் அந்த பேப்ளேட் லேயரை ஸ்ப்ளிட் பண்ணி இதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் பேப்ளேட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிமிக்கை இந்த பேப்ளேட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் டிபி பேப்ளேட்டில் உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிறது வந்து சூப்பர் ஹைபீரியன் டிபி வெர்ஷன். அண்ட் அதுக்கப்புறமா உள்ளேருந்து எடுத்தது வந்து கிங் ஹீலியோஸ் டிபி வெர்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் ஓட்டினா தான் பையன் கம்ப்ளீட்டடாகவே மாறுவான். ஸோ இதுக்கும் ஹை மோட், லோ மோட் இருக்கும். டிபி பேப்ளேட்க்கு யூஸ்வலாக எல்லா பேப்ளேட்டுக்கும் இருக்கிறது தான் டைனமைட் பேலியல் ஹோலி வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் பேப்ளேடு. ஸோ பார்த்துங்க, வெறித்தனமாக இருக்குது. அதாவது ஒரிஜினல் டக்காரடோமியில் அந்த செட்டில் என்னென்ன இருக்குதோ அதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குதுப்பா. அண்ட் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்கிறத காமிப்போம். வாடா, 3 ஸ்டிக்கர் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் 3 ஸ்டிக்கர். இது பெலியிலோட ஸ்டிக்கர், இது ஹீலியோஸோட ஸ்டிக்கர், இது ஹைபீரியனோட ஸ்டிக்கர். ஸோ கைஸ், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம ஹைபீரியனை ஓப்பன் பண்ணலாம். சதறிடுச்சுடா. ஸோ இதாங்க பேப்ளேடு. பார்க்குறதுக்கே உண்மையிலே தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த டிரைவர் வந்து பேகசஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேலக்ஸி பேகஸோட டிரைவர் மாதிரியே இருக்குது. ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிளாஸ்டிக் பார்ட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஷுரிக்கன் மாதிரி. ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்பின்னிங்கும் பண்ணுது. ஸோ அட்டாக் டைப் தான், விகரஸான அட்டாக் ஃபோர்ஸை இது டெஃபினெட்லி கொடுக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லணும். இடையில அந்த மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேந்து போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அந்த பிளாஸ்டிக்கு. டக்காரடோமியில் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். பட் இது வந்து ஃப்ளேம் பிராண்ட் தானே. ஸோ அடுத்து டிஸ்க்கு. ஸோ இதுவும் நல்லா ஷைனிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வேனிஷ் ஃபேஃப்னிருக்கும் இதே டிஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினான ஆட்டக்காரன் லேயர் தான். ஸோ இந்த லேயர் தான் ஃபியூஷன் பண்ணுறது. ஸோ இதை நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணுவோமா? வந்துருச்சு. ஸோ டிபி சிப்புங்க, ஹைபீரியன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸ்டிக்கரை ஓட்டினா தான் பையன் கம்ப்ளீட் ஆகும். ஸ்டிக்கரை ஓட்டுறக்கே ரொம்ப நேரம் செலவாகும். ஃபியூஷன் கைஸ், நான் சொன்னேன்னா இது என்ன உடஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுதான் ஃபியூஷனு. ஸோ அந்த லேயரையும் இதே மாதிரி நம்ம ஃபியூஷன் பண்ண முடியும். இது நம்மளால் மறுபடியும் மெர்ஜ் பண்ணவும் முடியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ
இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெட்டல் ஆர்மரை போட்டு இந்த டிபிசிபை போட்டுனா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேப்ளேடுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அழகாக கொடுத்துருக்கு, செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இது ரப்பர் மாதிரின்னு சொல்லலாங்க, ஒரு ஹார்டான ரப்பரு. பட் இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ரப்பருங்கிறதுல டவுட்டே கிடையாது கைஸ். இது வந்து ஹார்டஸ்ட் ரப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஹார்டஸ்ட் ரப்பரு. மேபி ஸ்பின் ஸ்டீல் பண்ணாலும் பண்ணலாம், பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை, பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அண்ட் இங்கே வந்து ஒரு மெட்டல் வந்து வெயிட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க, 2 வெயிட்டை ஈக்குவல் பண்ணுறக்காண்டியாக கூட இருக்கலாம். பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம அழகாக இருக்குங்க. ஒரு ஃப்ளேம் பறகுற மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃப்ளேம் பிராண்டே எப்படின்னா ஒரிஜினல் டெக்கரட்டம்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஓகே, செட் ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஃபியூஷன் வந்து இப்போ பண்ண வேணாம், அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த அன்பாக்சிங்கே ரொம்ப லேட்டாக போகும், ரொம்ப பெருசாக போகுங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அந்த பெலியலுக்கு ஹெச் கியர் வேறு இருக்குது. அது என்ன கியர் ப்ரோ? அது ஒரு வகையான கியர் ப்ரோ. பெலியலுக்கு வண்டியில் கூட இம்புட்டு கியர் இருக்காது, ஆனால் நம்மளாலே அம்புட்டு கியர் வச்சுருக்கான். இவங்கிட்ட இல்லாத கியரே இல்லை. ஸோ மாட்டியாச்சு, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். செம்ம டைட்டாக இருக்குங்க. பேப்ளேட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. செம்ம அக்ரெசிவாக சண்டை போடுறதுல எந்த டவுட்டுமே கிடையாதுப்பா. வெறித்தனமாக சண்டை போட போகிறோம். அப்படி இந்த காரில் வச்சுருவோமா? அடுத்து எடுக்க போகிறது ஹீலியோஸ் தான். ஸோ ஹீலியோஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஹீலியோஸோட டிரைவர் பார்த்தீங்கன்னா ஷூரிகன் மாதிரி கிடையாது. இது ஒரு வேறு வகையான ஒரு ஃப்ரீ ஸ்பின்னிங் பண்ணுற டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது வந்து அட்டாக் டைப்னு சொல்ல முடியாது, பேலன்ஸ் டைப் மாதிரி இருக்குது. பேலன்ஸ் லைக் ஸ்டெமினா மாதிரி. ஏன்னா ஷார்ப் டைப் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து அட்டாக் கிடையாது, சென்ட்ரல் நின்று சுற்றக்கூடியதில் எந்த டவுட்டுமே இல்லை. மேபி இது ரப்பரில் கொடுத்துருக்கனால இது தேஞ்சு போய் அவேக்கன் ஆகி அட்டாக் மோடுக்கும் மாறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, லிட் அதிகமாக கலந்துருக்காது, கண் கூட பார்க்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி இருக்க டிஸ்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் மேபி. அண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்லி எப்படி சொல்கிறது, ஹைபீரியோட லேயர் மாதிரி தான் இருக்குது. எந்த பெரிய வித்தியாசங்கள் தெரில. இங்கே ஒரு ஃப்ளேம் போகுதா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃப்ளேம் போகுது. ஆனால் ஃப்ளேமோட டிசைன் மாறுது கைஸ், அது சொல்லி தான் ஆகணும். இந்த ஃப்ளேமோட டிசைன் வேறு, இந்த ஃப்ளேமோட டிசைன் வேறு. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த பேபிளில் சின்ன சின்ன டிசைன்கள் மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கலர் சேஞ்ச் வர ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் சின்ன சின்ன மைன்யூட் டிசைன்ஸ் மாறி இருக்குங்கிறத சொல்லித்தான் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வேறு மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயும் வேறு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் உத்து பார்த்தா தான் தெரியும் பல வகையான டிசைன்ஸ் உள்ளே மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மெட்டல் பார்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் மெட்டல் பார்ட். ஆனால் இந்த ஒரு மெட்டல் பார்ட்டோட டிசைன் வந்து சேமாக தான் இருக்குதுப்பா. ரெண்டுமே ஒரே மாதிரி சிமிலராக கொடுத்துருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஸோ மெட்டல் ஆர்மர் பார்ட்டு, லேயரு, டிபி கோர் சிப்பு. ஸோ இதை நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும், பார்த்தீங்களா? ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட் எடுத்து இதுக்கு போடலாம், அந்த பார்ட் எடுத்து இதுக்கு போடலாம், அப்படி தான் சொன்னேன். அதான் ஃபியூஷன், அல்டிமேட் ஃபியூஷன் டிஎக்ஸ் செட்டுன்னு இதுக்கு பேர் வந்தது காரணம் இதை ஃபியூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். ஹைபீரியன், ஹீலியோஸ், பெலியல் சேர்த்த பேப்ளேட்ரா இது. ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, செம்மையாக இருக்கு கைஸ். 2 பேப்ளேடும் பாருங்கள், தரமாக இருக்கா? 2மே வித்தியாசமாக இருக்குது, டிப்பில் வித்தியாசத்தை வச்சுருக்காங்க. சரி ஓகே, 2 பேப்ளேடை ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து இருக்குது பெலியல். ஸோ வித்தியாசமான பெலியல் கைஸ். இவனை கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிரைவர். ஒன்றா பார்ப்போமா? இது வந்து ட்ரிஃப்ட் பண்ணுற ஒரு டிரைவரு. ஸோ ஃப்ரீ ஸ்பின்னிங்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்ளேடில் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஸ்பின்னிங் இருக்குல்ல டிரைவருக்கு, பார்த்தீங்களா? இதுவும் அப்படி தான். ஸோ டிரைவர் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே குவாலிட்டியான டிரைவர் மாதிரி தெரியுது, குறைகள் எதுவுமே கிடையாது. மேக்கிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா எடுக்க போகிறது வந்து டிஸ்க்கு. ஸோ நெக்ஸஸ் டிஸ்க்கு. இந்த நெக்ஸஸ் டிஸ்கில் மட்டும் தான் நம்ம கியரை ஆட் பண்ணவே முடியும், எஸ் கியரு. பாக்கி இருக்க எந்த டிஸ்க்குமே ஆட் பண்ண முடியாது, ஏன்னா கியர் போகிறக்காண்டி இந்த டிஸ்கை பண்ணியிருக்காங்க. அடுத்து எடுக்க போகிற லேயருங்க, இதில் தாங்க ஹெச் கியர் இருக்குது. ஸோ மேலே வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹெச் கியரு. ஸோ ஓப்பன் பண்ணி எடுப்போமா? எடுத்துட்டோம். இதுதான் நம்ம பெலியலோட பார்ட்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பெலியலோட டிபி கோர் சிப்பு. பார்க்குறதுக்கே செம ஒரு லுக்கில் இருக்குது கைஸ், பார்த்தீங்களா? வெளியில் அப்படியே அந்த ஒரு மான்ஸ்டரோட உருவம் தெரியுது. எதுவும் கோல்டு கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது உண்மையிலே. அண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த லேயர் வந்து நம்ம டிவைன் பெலியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவைன் பெலியல் தான். இதுவும் டிவைன் பெலியலோட ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிவைன் பெலியல்லையும் இதே மாதிரி ஒரு மெட்டல் பார்ட்டை மேட்ச் பண்ணியிருப்பாங்க, உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே அதே மாதிரி தான் இருக்குது, பட் அது வந்து வேறு கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசி கோல்டு கலரில் இருக்குது, ஸ்பெஷல் வேரியன்ட் பேப்ளேட் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக. அடுத்து மெட்டல் ஆர்மர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸஸ் டிஸ்க்கு, ட்ரிஃப்ட் டிரைவர். இதில் முக்கியமாக நமக்கு ஸ்பெஷலாக கிடைக்கிற ஒரு பொருள்னா அது இந்த ஹெச் கியர் தான். ஸோ செம்மையாக இருக்குல்ல? ஓகே கைஸ், 3 பேப்ளேடுமே தரமாக ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த வேலை என்னென்னா
இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறது தான். ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த பேபிளைட்ஸ் எப்படி லுக்காக இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ கைஸ், பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு நம்ம ஸ்டிக்கரை ஒட்டிட்டோம். ஆனால் இது என்னென்னா, இதில் சொல்லி ஆகணும், இந்த ஸ்டிக்கரோட ஸ்டிக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால, அந்த பசா பெருசாக இல்லாதனால கொஞ்ச நாளே பிடிங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியும் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபேக் பேபிளைட்ஸோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பெருசாக குவாலிட்டியாக இருக்காது, ரொம்ப நாளுக்கு ஸ்டேபிள் நிற்காது. பட் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குங்கிறத சொல்லி ஆகணுங்க. ஸோ லான்ச் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஹீலியோஸ் லான்ச் பண்ணுவோம். லெஃப்ட் சைட் பேபிளைட் 3, 2, 1 அடிச்சு. அதுக்கப்புறம் ஹைபீரியன் அட்டாக் டைப்னு சொன்னால் எப்படி சுற்றுறான் பார்த்தீங்களா? வெளியிலே அப்படியே லான்ச் பண்ணுறேன். ஸ்டிக்கர் பிடிங்கிருச்சுடா. லாஸ்ட் விட்ட வெளியில் தான் வின் பண்ணியிருக்கு. ஆனால் இது ஸ்டிக்கர் பிடிங்கிட்டு போயிடுச்சுங்க. இந்த ஹீலியோஸோட ஸ்டிக்கர் தான், சாரி ஹைபீரியனோட ஸ்டிக்கர் எங்கிட்ட போச்சு? இந்த இருக்குது. ஸோ இதான், இந்த மாதிரி ஸ்டிக்கர் இடையில பிடிங்கிட்டு போயிடும். பட் பிரச்சனை இல்லை, பேபிளைட் உண்மையிலே சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது. ஸோ ஒரு பேபிளைட் செட்டை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக்காக போட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து வர வீடியோஸில் இவங்களை வச்சு பால் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ஃபியூஷன் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? ஃபியூஷனும் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கைஸ், see you in the next video. This is Captain by Dabba Menda. Tada guys.